ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிராம், நாகூர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். இந்த ஆரான் என்பவர் ஆபிரகாமுடைய இளைய சகோதரர். இவருடைய மகன்தான் லோத். ஆதியாகமம் 11:28 சொல்லுகிறது, ஆரான் தன் ஜன்மபூமியாகிய ஊர் என்கிற கல்தேயர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். அதன் பின்பு 31ஆம் வசனம் சொல்லுகிறது, தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகு மரிப்பதற்கு முன்னே எப்படி தன்னுடைய சொத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுத்தாரோ அதே போல ஆரானுடைய மகனாகிய லோத்துக்கு ஆரானுடைய சொத்துக்களையும் பிரித்து கொடுத்திருக்கிறார். ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள் என திரளான ஒரு சொத்து லோத்துக்கு வந்திருக்க வேண்டும், அல்லது ஆரானுடைய சொத்துக்கள் முழுவதும் லோத்துக்கு சொந்தமாக இருக்க வேண்டும். ஆனால் தகப்பனை இழந்த லோத்துக்கு தேராகு பாதுகாப்பாக இருந்தார். அதற்கு பிறகு ஆபிரகாம் பாதுகாப்பாக இருந்தார். ஆபிரகாம் லோத்தை பாதுகாத்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை இல்லை. ஆகவே இந்த லோத்தை தன்னுடைய சுதந்திரவாளியாக மனதிலே நிர்ணயித்துக் கொண்டு ஆபிரகாமும் சாராளும் லோத்தை பாதுகாக்கிறார்கள். தேராகு மரித்ததற்கு பின்பாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேயும் லோத்தினுடைய வாழ்க்கையிலேயும் நடந்ததை பார்த்தோம்னா வேறு வேறு மாதிரியான விளைவுகளை நம்ம பார்க்க முடியும். அவர்கள் கானான் தேசத்தை நோக்கி பயணப்பட்ட போது லோத்துக்கு திருமணமாகி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. யூத மரபு இலக்கியங்களை வாசிச்சோம்னா லோத்தினுடைய மனைவியின் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எடித் என்கிற ஒரு பெயரும் அடோ என்கிற ஒரு பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு சில மித்ராஸ் இலக்கியங்கள் லோத்தினுடைய மனைவியின் பெயர் இடித் என்று சொல்லுகிறது. அதனுடைய சில மூல பிரதிகளில் லோத்தினுடைய மனைவியின் பெயர் நாமா என்றும் இருக்கிறது. இப்படி லோத்தினுடைய மனைவிக்கு 3க்கும் மேற்பட்ட பெயர்கள் சொல்லப்படுகின்றன. மித்ராஸ் பிரதிகளிலே சில தகவல்கள் உண்டு. லோத்து சோதோம் குமார பட்டணத்திலே குடியிருந்த போது சில விருந்தினர்கள் வருகிறார்கள். அந்த விருந்தினர்களுக்கு விருந்து செய்யும்படி லோத்து தன்னுடைய மனைவியிடம் சொல்லுகிறார். அப்பொழுது அவருடைய மனைவி வந்து உப்பு இல்லை என்கிறாள். அதன் பிறகு அண்டை அயலகத்தாரிடம் உப்பு வாங்க போனால் 2 விருந்தினர்கள் தங்களுடைய வீட்டுக்கு வந்திருப்பதை அண்டை அயலகத்து மனிதர்களிடம் இந்த லோத்தின் மனைவி சொல்லுகிறார். அதன் பிறகுதான் எல்லாருமாக லோத்தினுடைய வீட்டை சூழ்ந்து கொண்டு ஒரு பாவத்திற்கு நேராக அந்த விருந்தினர்களை அனுப்பும்படி தொந்தரவு செய்கிறார்கள். கடைசியில் லோத்தின் மனைவி உப்பு தூணாக மாறினாள். உப்பு தூளில் ஆரம்பித்து உப்பு தூணில் முடிவடைகிறது லோத்தினுடைய மனைவியின் வாழ்க்கை. பரிசுத்த வேதாகமத்தில் லோத்தினுடைய மனைவியின் பெயர் கொடுக்கப்படவில்லை. இஸ்லாமியருடைய புனித நூலாக கருதப்படுகிற குர்ஆனிலும் லோத்தினுடைய மனைவியின் பெயர் கொடுக்கப்படவில்லை. லோத்தினுடைய வாழ்க்கையின் முடிவும் பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்படவில்லை. அதற்கெல்லாம் பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அதையெல்லாம் நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படும் லோத்தினுடைய பெயர் ஆதியாகம புஸ்தகத்தை தாண்டி கிட்டத்தட்ட 7 முறை பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அந்த 7 முறையும் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக, எச்சரிப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தன்னுடைய தகப்பன் முதற்கொண்டு மனைவி வரைக்கும் அத்தனை காரியங்களை லோத்து இழந்திருந்தாலும் நீதிமான் என்று பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். தன்னை சுற்றிலும் நடந்து கொண்டிருந்த காம விகார நடக்கைகளில் லோத்து பங்கெடுக்காமல் தன்னை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் லோத்தினுடைய இந்த நீதிக்குரிய வாழ்வு தற்காலிகமாகத்தான் இருந்திருக்கிறதே தவிர நிரந்தரமாக அல்ல. லோத்தினுடைய நீதி, பரிசுத்தம் நிரந்தரமாக இருந்திருக்கும் என்றால் லோத்தினுடைய வாழ்வின் முடிவு வேறு விதமாக அமைந்திருக்கும். தேராகின் வித்திலிருந்து புறப்பட்ட ஆபிராம் ஒரு பக்கம், தேராகின் வித்திலிருந்து புறப்பட்ட இந்த லோத்து ஒரு பக்கம். 2 பேருடைய வாழ்க்கை முறைகளையும் பார்த்தா நிறைய வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. ஆபிரகாமுடைய மனப்பாங்குக்கும் லோத்தினுடைய மனப்பாங்குக்கும் பெரிய வித்தியாசம் காணப்பட்டது. ஏனென்று கேட்டால் ஆபிரகாம் சுயநலம் இன்றி பேசுகிறார். லோத்து சுயநலத்தோடு தனக்கான ஒரு நிலத்தை தேர்வு செய்து கொள்கிறார். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வாழ்ந்து வந்த தேசம் பசுமையாக இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தெரிந்திருந்தும் கூட லோத்து அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தனக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய ஆடு மாடுகளுக்காக தெரிந்தெடுத்தார் என்பது ஒரு வித்தியாசமான செயல்பாடாக இருக்கிறது. ஆனால் அப்படி தெரிந்தெடுத்ததற்கான பலனையும் லோத்து தன்னுடைய வாழ்க்கையிலே முடிவு வரைக்கும் அனுபவித்தார். ஓரின சேர்க்கை பாவமும் மற்ற காம விகாரங்களுக்கான பாவங்களும் மிருகங்களோடு உறவு கொள்ளுகிற பாவங்களும் பரிசுத்த வேதாகமத்தில் மிகப்பெரிய பாவங்களாக சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றன. சோதோமின் குடிகள் தேவனால் தாங்கிக் கொள்ள இயலாத அளவுக்கு அப்படிப்பட்ட பாவ பழக்க வழக்கங்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட பாவிகளுக்கு நடுவே தான் லோத்து அவருடைய குடும்பத்தோடு கூட குடியிருக்கிறார். காம விகார பாவத்தில் மூழ்கி இருந்த இந்த பட்டணங்களை அழித்து தேவன் மற்ற தேசங்களுக்கு ஒரு பாடமாக வைக்க நினைத்துதான் அந்த தேசத்தை அழித்தார். அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தாருடைய வாழ்க்கை முறையை பின்பற்றுகிறவர்களுக்கு நித்திய ஆக்கினை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த லோத்து என்கிற நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிற மனிதருடைய வாழ்வின் வீழ்ச்சிக்கு காரணங்கள் என்ன? லோத்துடைய வாழ்வின் துவக்கம் ஆபிரகாமுடைய வாழ்வின் துவக்கம் எப்படி இருந்ததோ அப்படித்தான் இருந்தது. ஆபிரகாம் எப்படி ஒரு செல்வ சீமானாக இருந்தாரோ அதே போல லோத்து தன்னுடைய தகப்பனுடைய சொத்துக்களின் மூலமாக
ஒரு செல்வச் சீமானாக ஐஸ்வர்யவானாக துவங்கினார். திரளான ஆடு மாடுகள் அவரிடம் உண்டு, வேலைக்காரர் உண்டு, மந்தை காப்பாளர்கள் உண்டு. இப்படி ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாக லோத்து இருந்தார். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை வாசிச்சோம்னா லோத்து வாக்குவாதம் செய்கிற ஒரு மனிதனாக இருந்தார். அதே போல லோத்து சோதோமையும் கொமோராவையும் ஏறெடுத்து பார்க்கிற மனிதனாக இருந்தார். அப்படின்னா கவனித்து பார்க்கிற மனிதராக இருந்தார். அந்த சோதோம் கொமோரா பாவத்தினால் நிறைந்திருந்தாலும் பசுமையாய் இருந்த காரணத்தினாலே அங்கே தங்குவதை தெரிந்து கொண்டார். அந்த சோதோமுக்கு நேர் எதிராக கூடாரத்தை போட்டார். அந்த சோதோம் பட்டணத்திலே குடியேறினார். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை வாசிச்சோன்னா லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தார். அது நீதி விசாரணை செய்கிற ஒரு நிலையை குறிக்கிறது. அங்கே ஒரு பேர் பெற்ற பிரபலமான ஒரு மனிதனாக லோத்து மாறி போனார். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை வாசிச்சா லோத்து குடித்து வெறித்திருந்த சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியும். அதற்கு காரணம் லோத்தினுடைய மகள்கள் என்றாலும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையை தவிர்த்திருக்க லோத்துவுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருந்திருக்கும். தேவையற்ற காரியங்களை தன்னுடைய வாழ்க்கை தெரிந்தெடுத்து கொண்ட லோத்து இழந்தவைகள் எவ்வளவு தெரியுமா? ஆபிரகாமுடைய உறவை இழந்தார், ஆபிரகாமின் பாதுகாப்பை இழந்தார், ஆபிரகாமின் தேவனை இழந்தார், தன்னுடைய 2 மகள்களுக்கும் நியமிக்கப்பட்டிருந்த மருமகன்களை இழந்தார், அதன் பிறகு மனைவியை இழந்தார், அதன் பிறகு பரிசுத்தத்தை இழந்தார், பிறகு மகள்களையும் இழந்தார், தன்னையே இழந்து போனார். ஒரு தவறான தெரிந்தெடுப்பு என்கிற ஒரு ஆரம்ப புள்ளி எப்பேற்பட்ட ஒரு முடிவுக்குள்ள கொண்டு வருகிறது பாருங்க. அக்கினிக்கும் கந்தகத்துக்கும் தப்பித்துக் கொண்ட லோத்தும் லோத்தின் மகள்களும் அதன் பிறகு என்ன செஞ்சாங்க? ஒரு குகையில ஒரு கெபியில வந்து குடியிருக்கிறாங்க. அங்கே லோத்தினுடைய மகள்கள் ஒரு திட்டம் போட்டு தங்களுடைய தகப்பனாருக்கு குடிக்க கொடுத்து அந்த குடிபோதையை பயன்படுத்தி அந்த 2 பெண் பிள்ளைகளும் 2 ஆண் மக்களை பெற்றெடுக்கிறார்கள். புத்தி தெளிந்த பின்பு இந்த லோத்து யோசனை பண்ணியிருப்பார், நான் சோதோம் கொமோராவுக்கு நேராக போய் அந்த பட்டணத்திலே குடியேறினபடியினால்தான் என்னுடைய பெண் பிள்ளைகள் இப்படிப்பட்ட பாவத்தை அவர்களுடைய தகப்பனிடத்திலேயே செய்திருக்கிறார்கள் என்று. லோத்தின் மூலமாக 2 ஆண் மக்களை பெற்றெடுத்த அந்த 2 பெண் பிள்ளைகளும் அதன் பிறகு லோத்தை தனிமையில விட்டுவிட்டு குகையை விட்டு சென்று விட்டார்கள் என்று யூத மரபு வரலாறு சொல்லுகிறது. லோத்தினுடைய முடிவு பரிசுத்த வேதாகமத்தில் என்ன ஆயிற்று என்று எழுதப்படவில்லை. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டா, தேவனை விட்டு தூர போனவர்களை பரிசுத்த வேதாகமம் கண்டுகொள்ளாது. ஆவிக்குரிய வாழ்வை இழந்துவிட்ட பிறகு முடிவை குறித்து சொல்லுவதற்கு அங்கே ஒன்றுமில்லை என்று தவிர்க்கப்பட்டிருக்கிறது. லோத்து முடிவிலே தனிமையாய் வாழ்ந்தார். அந்த குகையிலே வறுமையால் வாடினார். மிகுந்த விரக்தியோடு காணப்பட்டார். அதன் பிறகு அந்த குகையிலேயே லோத்து மரித்து போனார். அந்த லோத்தை அடக்கம் பண்ணக்கூட யாரும் இல்லை. எப்படி மோசேயினுடைய சரீரம் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டது என்று யாருக்கும் தெரியாதோ, இன்று வரைக்கும் லோத்தினுடைய சரீரம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. காரணம் என்னவென்று கேட்டால், லோத்து தன்னுடைய வாழ்வின் துவக்கத்திலே தவறான முடிவுகளை எடுத்தார், தவறான தேர்வுகளை செய்தார். அப்படியே ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நோக்கி பாருங்க. இன்று வரை ஆபிரகாம் ஒரு சரித்திர புருஷனாக சொல்லப்படுகிறார். இஸ்ரேல் மக்களுடைய முற்பிதாவாக சொல்லப்படுகிறார். மேசியாவின் முற்பிதாவாக சொல்லப்படுகிறார். விசுவாசிகளின் தகப்பனாக சொல்லப்படுகிறார். ஆசீர்வாதங்களின் சொந்தக்காரர் மட்டுமல்ல, அவரே ஆசீர்வாதமாக என்று சொல்லப்படுகிறார். லோத்து உண்மையாய் வாழ்ந்திருந்தால் ஆபிரகாமுக்கு கிடைத்த இத்தனை காரியங்களும் லோத்துவுக்கு கொஞ்சமாவது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்கிறது. ஆனால் இனி என்ன செய்ய முடியும்? ஆபிரகாம், சாரால், ஈசாக்கு, ரெபேக்கால், யாக்கோபு, லேயால் எல்லோரையும் மக்பேலா குகையில் அடக்கம் பண்ணாங்க. ஆனால் லோத்து யாருக்கும் தெரியாத ஒரு குகையில, ஒரு கெபியில மரித்து மண்ணோடு மண்ணாகி போனார். யாருக்கும் தெரியாத ஒரு சூழல்ல. லூக்கா 17ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள் சொல்லுகின்றன, லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகம் வருஷித்து எல்லோரையும் அழித்து போட்டது. லூக்கா 17ஆம் அதிகாரம் 32-33 சொல்லுகிறது, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். இப்படி லோத்தும் லோத்தினுடைய மனைவியும் தவறான தெரிந்து கொள்ளுதலுக்கு உதாரணமாய் மாறி போனார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் எப்படி நடக்கக்கூடாது என்பதற்கான அடையாளங்களாக லோத்தும் லோத்தின் மனைவியும் மாறி போனார்கள். எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி தேவனோடு கூட உறவாட வேண்டும் என்று ஆபிரகாமும் சாராளும் அடையாளமாக மாறி இன்று வரைக்கும் இருக்கிறார்கள். ஆபிரகாமின் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் பின்பற்றி செல்ல வேண்டிய வழி அதுவே. அந்த பரிசுத்த பாதையிலே நடக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிப்போம். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.